ஆசைகளை நிறைவேற்றணுங்கிற மாதிரி இன்னைக்கு அதை நினைக்கும் போது ஏதோ தெய்வத்தை பார்த்த மாதிரி என்னன்னா எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்மளாம் ஒரு சம்பாதிக்கிற நேரம் ஒரு அம்மாக்கு ஒரு வச்சு பார்க்க முடியலையே, ஒரு பேர குழந்தைகளை கண்ணில் பார்க்க முடியலையே அம்மாக்கு அப்படிங்கறதெல்லாம், அம்மாவோட இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது அப்போ யாரு ஒரு பேரண்டா இருந்தாலும் பேரண்ட்டை வந்து வாயில பல்ல போட்டு பேசுறது, பெற்றோர்களை வந்து அவமரியாதையா நடத்துறது, அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணி நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கோல்டு, காலேஜ் ஃபர்ஸ்ட் எது வாங்கினாலும் கடவுள் கைவிட்டுருவார். ஏன்னா இறைவன் வந்து தன்னால வந்து கவனிக்க முடியாது, நம்மள தன்னால அவரே வந்து நேரடியாக கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அனுப்பி வைத்த தேவதூதர்கள் யாரு? பேரண்ட்ஸ். இப்ப நீங்க வந்து இவ ஏதோ காலையில பாத்ரூம்ல சிக்கிட்டா என்ன கூப்பிடல, அத்தை கூப்பிடல, அம்மா கூப்பிடுங்க அம்மா கூப்பிடுங்கன்னு கத்துறா. ஏன்னா அந்த என்னதான் நம்ம தங்கம் கூப்பிட்டாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது உங்களுக்கு யாரு வரும்? அம்மா தான் வரும். அப்போ கடவுள் வந்து தானே வர முடியாதுங்கிறதுக்காக தான் பேரண்ட் ஒரு கட்டத்தில், அதுக்கு பின்னாலும் லைஃப் பார்ட்னரை கொடுக்குறாரு. அப்போ நீங்க இன்னைக்கு பெரிய லெவலில் ஜெயிச்சவங்க பேரண்ட்டை பத்தி பேசும்போது, இது எங்களுக்காக சுயநலத்துக்காக சொல்ல, இது எல்லாம் பேரண்ட்டை பேசும்போது அவர்கள்ட்ட மைனஸ் பாயிண்ட் இருக்கலாம், ஒரு சோம்பேறி பேரண்டா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், உங்களை சோறு போட்டு வளர்த்து கவனிக்கிறவங்க அவங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப அதை நாங்க திரும்ப சொல்ல, நாங்க எப்படி பேரண்ட்டை மதிச்சோங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பல, அது வேற, அது உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலா இருக்கணும், நீங்கெல்லாம் உங்க பேரண்ட் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அது ஒண்ணு. அதுல பேரண்ட்ல வந்து என்னன்னா தவறா சொல்லி கொடுக்குற பேரண்ட் கிட்ட மட்டும் கவனமா இருக்கணும். இப்ப நம்ம அம்மா வந்து நம்மள பொய் சொல்லுங்கன்னு சொல்றவங்களோ, அதெல்லாம் திருடிட்டு வா, அவங்க இடக்கலாம் மத்தவங்களை நக்கல் பண்றது, மத்தவங்களை ஆணவமா பேசுற சொல்லி கொடு, அந்த இடத்துல நீங்க அலர்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி விடக்கூடாது. நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ஒன்னா வச்சுக்கோங்க. இதுல என்னைக்குமே இரண்டாவது வந்து நீங்க அறிவை வளர்த்துக்கிறீங்களோ இல்லையோ ஒரு கேரக்டர், நான் வந்து பெரியவங்களை மதிப்பேன், மற்றவங்களை நேசிப்பேன். ஏதாவது ஒரு நாள் முடியும் போது 2 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு தான் அந்த நாளை முடிக்கணும். அப்ப நீங்க உங்களுக்கு எதிரில் நீங்க பாக்குற யாரா இருந்தாலும் அது ஏழைகளோ அடுக்கா இருக்காங்க, படிச்சவங்களா இருக்காங்க, படிக்காம இருக்காங்க, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, அதை பற்றி நம்ம ஆராய வேண்டாம். நம்ம எதிரில் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்துட்டு அந்த நாள். ஏன்னா வந்து திரும்ப சொல்றேன், பைபிள்ல வந்து சொர்க்கத்துக்கு போனவங்களை வந்து கடவுள் கூப்பிடும்போது வாருங்கள் இங்க வாங்க, நீங்க சாமி எங்களை எதுக்கு சொர்க்கத்துக்கு வர வச்சீங்க, நாங்க என்ன பண்ணணும் போது அவர் சொல்றது என்னது, நான் பசியா இருந்தேன் சோறு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, நான் வந்து வியாதியில இருந்தேன் என்ன பார்க்க வந்தீங்கன்னா, சாமி நீங்க பசியா இருந்தப்போ நாங்க எப்போ சோறு கொடுத்தோம் அப்படின்னு கேட்கும்போது கடவுள் என்ன சொல்றாரு, இந்த பூமியில் இந்த எளியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்குற ஏழைகளுக்கும் சின்னவங்களுக்கும் யாருக்கும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அது யாருக்கு நம்ம செய்யறோம், அது வந்து ஒரு விளம்பரமா தான் செய்யணும். இல்ல இதுல என்னன்னா நமக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்னன்னா 4 செவத்துல யாரும் பார்க்காம இருக்கிறப்போ நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம செய்யறது டபுள் மடங்கு பாக்குறவர் கடவுள். அதனாலதான் நீங்க அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களுக்கு வெளியரங்கமாக நாங்க உனக்கு பதிலளிப்பேன். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, 4 பேர் பார்க்கும்போது இப்படி நடந்துக்கணும், யாரும் பார்க்கலன்னா யாரும் பாக்குறான், இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது. 4 செவத்துக்குள்ள நீங்க நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கறது கொண்டு போகும். 3வதா நம்ம வாழ்றது வந்து சும்மா சுயநலமா வாழாம கட்டாயம் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம படிக்கிறோம், எல்லாருக்கும் என்ன உங்களுக்கு என்ன செட்டில் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க உங்களை மாதிரி பிள்ளைங்களை. அது நீங்க திருமண வாழ்க்கைக்கு வரும்போது உங்களை கேட்கிற கேள்வி வந்து செட்டில் ஆயிட்டீங்களா. செட்டில் ஆயிட்டீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு கை நிறைய சம்பளத்துல இருக்கணும். செட்டில் ஆயிட்ட அப்படிங்கறதுலாம் அதுக்கு அடுத்தது. அதை நீங்க அதிகமா உழைக்கணும், விடிய காலையில் எழுந்திருக்கணும், ஓடணும், அதுல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்ப இது எல்லாமே இறைவன் நமக்கு தருவார், அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஆனா இருக்கணும், ஓட்ட இருக்கணும், உழைப்பு இருக்கணும். நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல இருந்துடக்கூடாது ஒரு திமிரு, ஒரு தெனாவட்ட, ஒரு அலட்சியம். இதெல்லாம் யாரு பாப்பாரு, கடவுள் பாப்பாரு. அதனால வந்து கடவுளுடைய எல்லா பிளஸிங்கும் நமக்கு வந்து எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறது நமக்கு தகுதி இருக்கு. நீங்க வீடு கேட்கலாம், வாசல் கேட்கலாம், காரு கேட்கலாம், உத்தியோகம் கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு ரைட்ஸ் இருக்கு, இறைவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முதல் தகுதி நான் சொன்னதெல்லாம் வளர்த்துக்கணும். இதுல ஒரு ஸ்ரூடா இருக்கிறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, அந்த மாதிரி நம்ம எதுலயாவது வளர்த்துக்கிட்டோம்னா கடவுள் நம்மளுடைய எந்த பிரேயரும் எடுக்கணும். நம்மள விடிய 2 மணி நேரம் ப்ரே பண்றது எடுப்படாது. சோ நீங்க ஓடுங்க இல்லன்னு சொல்ல, உங்களை ஏதாவது ஒரு விஷயம் அடிமைப்படுத்துது, நான் போன்ல ரொம்ப நேரம் இருக்கணும், நான் சீரியல்ல ரொம்ப நேரம் இருக்கணும், நான் இந்த சீரியஸ் ரொம்ப பாக்குறேனோ, இதுக்கு நான் வந்து என்ன அடிக்ஷன் பண்றேனோ அப்படின்னா பயங்கர போக்கஸ் மைண்ட் வந்திருக்கு. இது என்ன, இந்த போனை நான் என்ன மீறி அதிகமா தூங்குறேன், என்ன மீறி நான் ஏன் இவ்வளவு நேரம் நான் தூங்குறேன், காலையில நான் ஏன் நைட்டு தூங்குறதுக்கு இவ்வளவு லேட் பண்றேன். இந்த எல்லா டிசிப்ளினும் உங்களை நீங்களே பண்ணுங்க.
பிரார்த்தனை பண்ணுங்க, கடவுள் எல்லா பிரில்லியன்ஸையும் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுப்பாரு. அது மீதி எல்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேசணும், நிறைய வெளிப்படுத்தணும், உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்ப இவன் முதல்ல பேசவே பேசாதவன் நல்ல நிறைய விஷயங்களை பேசும்போது நல்லா இருக்கு. நீங்க நல்லா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தைரியமா இருங்க, நிமிர்ந்து நடங்க. நீங்க ஒரு பெரிய லீடர்ஸா வரக்கு கடவுள் கட்டாயம் உதவி செய்வார். கண்ணரை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.